டிவிகே இன்னொரு பிஜேபி. தாவேகாவிலிருந்து விலகிய இன்ஸ்டா பிரபலம் வைஷ்ணவி செந்தில் பாலாஜி தலைமையில் திமுகவில் இணைந்தார். கோவையைச் சேர்ந்த சமூக வலைதள பிரபலமான வைஷ்ணவி அண்மையில் தமிழக வெற்றிக் கழகத்தை விட்டு விலகி திமுகவில் இணைந்துள்ளார். திமுகவில் சேர்ந்த பிறகு அளித்த பேட்டியில் டிவிகே என்பது இன்னொரு பிஜேபி போல என்றார். முந்தைய அறிக்கையில் தாவேகாவில் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டதால் கட்சியை விட்டு விலகுவதாக அறிவித்திருந்த வைஷ்ணவி தனது அரசியல் பயணத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் தொடங்கினாலும் கட்சியின் கீழ்மட்டத்தில் இருந்து சிலரின் சதி மற்றும் மேல்மட்ட ஒத்துழைப்பு இல்லாமை காரணமாக தனது முயற்சிகள் பயணிக்கவில்லை என கூறினார். அது மட்டுமல்லாமல் தனது சிறு வயதிலிருந்து சேமித்த ரூபாய் 5 லட்சம் பணத்தையும் மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்த முயன்ற போதும் அனுமதி மறுக்கப்பட்டது என்றும் குற்றம் சாட்டினார். கடந்த 3 மாதங்களாக மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். மாநில அளவில் கட்சிக்காக செயல்பட்டதும் பொது செயலாளர் உட்பட முக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதுமாக தன்னை தொடர்ந்து நிராகரித்ததாக வைஷ்ணவி புகார் தெரிவித்துள்ளார். பொதுக்குழு, பூத் கமிட்டி, செயற்குழு கூட்டங்களுக்கு கூட அழைப்பு இல்லை. பொதுச் செயலாளரை சந்திக்க சென்னை சென்றபோது மேடைக்கு ஏறி அனுமதி மறுக்கப்பட்டு மனித சங்கிலி அமைத்து கீழே தள்ளப்பட்டேன். ஊடகங்களுக்கு நேர்காணல் கூட தரக்கூடாது, சமூக வலைதளங்களில் எதையும் பகிரக்கூடாது என எச்சரிக்கப்பட்டேன் என்கிறார் அவர். உங்களுக்கே அதிக லைக்கள் வருகிறது, அதுதான் எங்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது. மாவட்ட நிர்வாகிகளை தாண்டி நீ விரைவாக வளர்கிறீர்கள் என்று நேரடியாக மிரட்டப்பட்டேன் என்றும் அவர் கூறினார். எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், மக்களை சந்திக்க மட்டும் சுதந்திரம் வேண்டும் என்று கேட்டேன். ஆனால் அதற்கும் அனுமதி இல்லை. நான் என்ன தவறு செய்தேன் என கண்ணீருடன் கேட்டபோது நீ கட்சியில் பிறகு வந்தவள், என்ன அவசரம் என்றே பதில் வந்தது எனவும் வைஷ்ணவி வருத்தம் தெரிவித்தார். ஒரு பெண் சமூக நீதிக்காக குரல் கொடுக்க வீதிக்கு வந்தால் நீ எல்லாம் ஒரு பெண்ணா, அரசியல் உனக்கு வேண்டாமே, வீட்டுக்குள்ளே இருந்தா போதும் என்ற வசைமொழிகள் தெரிவிக்கின்றன. அந்த வார்த்தைகள் என்னையும் விட்டு வைக்கவில்லை என உருக்கமாக தெரிவிக்கிறார் வைஷ்ணவி. மக்களுக்காக நான் செய்த பணிக்கு சிலர் முட்டுக்கட்டை போட முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அது ஒருபோதும் நடக்காது. எந்த தளத்தில் இருந்தாலும் மக்களுக்கான சேவையை தொடர்ந்து செய்வேன் என்று அவர் இன்று முதல் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து முழுமையாக விலகுகிறேன். கட்சியில் என்னுடன் உண்மையுடன் இருந்த அனைத்து தொண்டர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் என தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் வைஷ்ணவியின் பதிவு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவரை தங்கள் கட்சியில் வரவேற்க அழைப்பு விடுத்தார். அதற்கு பதிலளித்த வைஷ்ணவி, என்னை போன்ற இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் அரசியலில் மக்களின் குரலாக பேச அனுபவம் மிக்கவர்கள் ஊக்கம் மற்றும் வழிகாட்டுதல் மிக அவசியம். என் மக்களின் பணி தொடரும். ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி, நன்றி சகோதரி என மனமுவந்து பதிலளித்தார். இதையடுத்து வைஷ்ணவி பாஜகவில் இணைவாரா என்ற எதிர்பார்ப்பு உருவானது. ஆனால் அதனை முறியடித்தார் வைஷ்ணவி. தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தில் வெளியேறி அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தலைமையில் திமுகவில் இன்று அதிகாரப்பூர்வமாக சேர்ந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைஷ்ணவி, தாவேகாவில் ஒரு வருடம் பயணித்தேன். இளைஞர்களை மையமாக வைத்து அரசியல் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் பல பெண்கள் இணைந்தோம். ஆனால் செயல்பாடுகளில் அதிருப்தி தான் மீதம் இருந்தது. இளைஞர்களுக்கான அரசியலை அவர்கள் உரிய முறையில் முன்னெடுக்கவில்லை. இன்றைய தினம் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னணியில் திமுகவில் சேர்ந்தேன். தமிழக வெற்றிக் கழகம் பாஜகவின் இன்னொரு பிரிவாக செயல்படுகிறது. என் மக்கள் சேவை திமுகவின் வழியாக தொடர்ந்து நடைபெறும் என்று வைஷ்ணவி தெரிவித்தார். இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்.